நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து நின் மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள். இந்த செய்தி கப்பால் பகுதியில் நாம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு தலையங்கம் டிடி நெக்ஸ்ட் நாளிதழில் வந்திருக்கக்கூடிய நாட் அன் ஈஸி ஃபோர் டு ஃபைட், ஒரு சாதாரண எதிராளி இல்லை சண்டை போடுவதற்கு அப்படின்னு சொல்லி இந்த விவசாயிகள் போராட்டத்தை குறிப்பிட்டு அவங்க தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. நாளைய தினம் டெல்லியை நோக்கி பயணம் என்று விவசாயிகள் அறிவித்திருக்கிறாங்க. அதற்கு அரசாங்கம் என்ன செய்திருக்கின்றது என்பதுதான் இந்த தலையங்கத்தின் சாராம்சமாக இருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த அரசு ஒரு சின்ன அறிவிப்பை பார்த்து நடுங்க தொடங்கிவிட்டது என்று இந்த தலையங்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு காரணமாக அவங்க சுட்டி காட்டுவது, ஏன்னா இந்த அறிவிப்பை கொடுத்ததிலிருந்து 4 மாவட்ட காவல்துறையை உசார்படுத்தியிருக்கிறாங்க. ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, டெல்லி, அனைத்து 4 மாநில காவல்துறையும் தயார் நிலையில் வைக்கப்பட்டு அங்குள்ள சாலைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருக்கின்றது. கான்கிரீட்டை நிரப்பி அங்கு ஆணிகளை பதித்திருக்கிறார்கள். பல மீட்டர்களுக்கு இந்த ஆணிகள்லாம் பதிக்கப்பட்டிருக்கின்றது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அரசாங்கம் இவர்களை பார்த்து அச்சப்படுகின்றது, நடுங்குகின்றது என்று அவங்க தெரிவிக்கிறாங்க. விவசாயிகள் என்னத்திற்காக போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குறைஞ்சபட்ச ஆதார விலையை அவங்க கேட்குறாங்க. MS சுவாமிநாதன் அவர் இருக்கும் பொழுது அவர் தெரிவித்த விஷயம்தான், விவசாயிகள் உற்பத்தி செய்யறதற்கு என்ன விலை ஆகுதோ அதுலேருந்து 1.5 மடங்கு குறைஞ்சபட்ச ஆதார விலையா அறிவிக்கணும், அதை சட்டமாக ஏற்றுங்க அப்படின்றத விவசாயிகளது பிரதான கோரிக்கை. அதுக்கப்புறம் ஏற்கனவே போராடின விவசாயிகள் மீதான வழக்குகள்லாம் வாபஸ் பெறணும் அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் அரசாங்கம் எப்படி இதை கையாளுது அப்படின்னு பார்த்தோம்னா, பெட்ரோல் பங்க்ல எல்லாருக்கும் டீசல் கொடுக்கக்கூடாது, டிராக்டர் யாராவது எடுத்துட்டு வந்தா அவங்களுக்கு டீசல் விற்கக்கூடாது, மினி ட்ரக் யாராவது எடுத்துட்டு வந்தா அவங்களுக்கு டீசல் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. காவல்துறையினர் கண்ணீர் புகைகளை வீசி பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 4 மாநில காவல்துறையும் உஷார் நிலையில இருக்கிறாங்க. இப்படிதான் அரசாங்கம் இவர்களை டீல் பண்றதற்கு தயாரா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த தலையங்கம் சுட்டி காட்டுது. இன்னொரு விதமான முயற்சியும் அரசாங்கம் எடுத்ததை இவங்க சொல்றாங்க. 3 அமைச்சர்கள் பேச்சுவார்த்தைக்கு போய் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கன்னு சொல்லி பேச்சுவார்த்தை கேட்டதும், ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னதும், வழக்கமாக பாஜக கையாளுகின்ற பாணி அப்படின்னு சொல்லி டிடி நெக்ஸ்ட் எதை சொல்லுதுன்னா, வதந்திகளை பரப்புவது. காலிஸ்தான் தீவிரவாதிகள் உங்களுக்குள்ள ஊடுருவிட்டாங்க அப்படின்னு சொல்லி வதந்திகளை பரப்பி விடுவது. ஏற்கனவே சொன்னது போல டிராக்டர்கள்லையோ இல்லை பிக்கப் ட்ரக்லையோ யார் வந்தாலும் அவர்களை எல்லாரையும் தடுத்து நிறுத்துவது, கூட்டமே கூட விடாமல் தடுப்பது, கலைப்பது, இப்படியான விஷயங்களை கையாள தொடங்கி இருக்கின்றது இந்த அரசாங்கம் அப்படின்னு சொல்லி இந்த தலையங்கம் சொல்லுது. அதோடு பல்வேறு பழைய விஷயங்களையும் சுட்டி காட்டுறாங்க. விவசாயிகள் ஒன்று சேர்ந்து போராடினால் எந்த அரசாங்கமும் தாங்காது. அசுர பலம் கொண்ட ராஜீவ்காந்தி அரசாங்கம் வீழ்வதற்கு விவசாயிகள் போராட்டம் தான் தொடக்க புள்ளி. அவங்க மின்சார கட்டணம் மிக அதிகமான கட்டணத்தை ரத்து செய்ய சொல்லி தலைநகர் டெல்லியில போராட்டத்திற்கு வந்தாங்க. அதிலிருந்து வீழ்ச்சி தான் ராஜீவ்காந்தி அரசுக்கு. விவசாயிகள் தான் வாஜ்பாய் அரசை இந்தியா ஷைனிங்ன்ற, இந்தியா ஒளிர்கிறதுன்ற பிரச்சாரத்தை எல்லாம் தவிடுபொடியாக்கி, எங்களுக்கு முதல்ல சாலைகள்லாம் முக்கியம் இல்லை, விவசாயத்திற்கு சரியான விஷயங்கள் செய்யுங்கன்னு சொல்லி வாஜ்பாய் அரசை தூக்கி எறிந்தாங்க மக்கள். அதே மாதிரி இவ்வளோ பலம் வாய்ந்த அரசாக இருந்தாலும் இதை வீழ்த்த முடியும், விவசாயிகளால முடியும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை கொடுக்குது இந்த தலையங்கம். மோடி அரசிற்கும் இந்த 10 ஆண்டுகளில் கொடுத்திருக்கக்கூடிய ஒரே தோல்வி விவசாயிகள் தான். விவசாயிகள் சட்டத்தை திருப்பி பெறுவ வைத்தது தான் அவர்களுடைய மிகப்பெரிய வெற்றி. மோடி அரசுக்கான 10 ஆண்டுகளில் ஒரே தோல்வின்றதை சுட்டி காட்டுது. விவசாயிகளை வெல்ல வேண்டும் என்றால் MS சுவாமிநாதனுக்கு பாரத் ரத்னா கொடுத்திருக்கிறீங்க. இந்த பாரத் ரத்னா விவசாயிகளை வெல்ல முடியாது. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று MS சுவாமிநாதனின் அவர் சொன்ன விஷயங்களை செயல்படுத்துவது மட்டும்தான் வெல்ல முடியும். இவர்களை எதிரியாக வைத்துக் கொண்டால் அது சுமூகமான வேலை இல்லை, அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் அப்படின்னு சொல்லி இந்த தலையங்கத்தை முடிச்சிருக்காங்க. இதே தான் நம்ம செய்தி கப்பால் பகுதியில் பார்த்தோம். நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து நின் மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.